காலை வணக்கம். பெங்களூர் விதான் சௌதா, கர்நாடக அசம்பிளி, சட்டசபை, எம்எல்ஏ எல்லாம் இங்கே தான் நடக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த பில்டிங் பார்க்கவே அருமையாக இருக்குது. இந்த ரோடு பாருங்கள், கீழே உட்காந்து அப்படியே அழகாக உட்காந்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது இங்கெல்லாம். இது ஹைகோர்ட். இது பின்னாடி இருக்கிறது ஹைகோர்ட். இந்த விதான் சௌதா எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்க. அழகான தோற்றம், அருமையான வடிவமைப்பு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ வாகனம், எவ்வளோ திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு விதான் சௌதானா பெங்களூரில் பேர் போன இடம். அந்த ரோடு ரொம்ப அருமையாக இருக்கும். இது இப்போ மெட்ரோ பண்ணியிருக்காங்க இங்கே. இதுக்கு ஆப்போசிட்லேயே ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட்டுங்க. எவ்வளோ காலை நேரத்தில் 6 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக, எவ்வளோ சைலண்ட்டாக, காமாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே கப்பன் பார்க்கு, பக்கத்துலேயே எம்ஜி ரோடு, எல்லாமே அப்படியே அட்டாச் ஆகுது. காலேஜ், எம்ஜி ரோடு, அழகான எம்ஜி ரோடு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. எவ்வளோ நீட்டாக, கம்பீரமாக, அழகா. பப்ளிக் உள்ள அளவோடு கிடையாது. ரொம்ப பிரமாதமாக வண்டி எவ்வளோ சைலண்டாக போகுது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் ஹைகோர்ட்டு கேட்டு. இதுதான் ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட். இந்த ஹைகோர்ட்டில் நம்ம டிவியில் நிறையா பார்த்துருக்கோம். கம்பீர தோற்றம், விதான் சௌதா. நம்முடைய தேசிய கொடி பறக்கிறது பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருக்கு பாருங்கள். எங்களுக்கு அங்கேருந்து போக இஷ்டமே இல்லை, அங்கேயே இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடம். இது பக்கத்தில் ஜேசி ரோடுன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டவுன் ஹால். இங்கே தான் பெரிய பெரிய கலைக்கூடம், கலாச்சாரம், அந்த மாதிரி நிறையா நடக்கும் இங்கே. நல்லாயிருக்கும் பாருங்கள். எவ்வளோ பெரிய ரோடு, ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்கு. பார்க்குறதுக்கே ஒரு ஃபாரின் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு 11 மணி ஆச்சுன்னா கச்சன்னு ஒரு நெரிசல், கூட்டம். இந்த ரோடு இப்போ எப்படி இருக்கு, 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா இந்த ரோடு ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டுருக்கும். அவ்வளோ வாங்கணும். இது சில்வர் ஜூப்ளி பார்க்கு. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதான் சிட்டி மார்க்கெட்னுவாங்க. சிட்டி மார்க்கெட், காய்கறி மார்க்கெட். அப்புறமா இந்த மிஷினரி ஐட்டம் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். வண்டி பார்ட்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே இந்த ரைட்டில் அப்படி மேலே ஃப்ளைஓவரில் ஏறினோம்னா இது நம்ம எங்கே போகிறோம்னா மைசூர் போகிறோம். மைசூர் ரோடு, மைசூர் போகிறதுக்காக இந்த ஃப்ளைஓவரில் ஏறி போயிட்டுருக்கோம். இந்த லெஃப்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங். இதெல்லாம் உள்ளே எல்லாமே நிறைய ஃபேர் ஃபார்ஸ் எல்லாம் விடுவாங்க. இதுதான் கேர்பா சிட்டி மசூதி. இங்கே இவ்வளோ பெரிய மசூதி. இங்கே ரைட்லேயே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட் இருக்குது, காய்கறி மார்க்கெட். இதுதான் காய்கறி மார்க்கெட் தான், பெரிய மார்க்கெட். அவங்க எவ்வளோ பஸ்ஸுக்கு போகிறாங்க, போய்கிட்டே இருக்கு பாருங்கள். பக்கத்தில் லெஃப்டில் பார்த்திங்கன்னா விக்டோரியா ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்.
இதுதான் விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் இந்த தெரியுது பார்த்தீங்க, இதான் விக்டோரியா ஹாஸ்பிட்டல். இதான் விக்டோரியா ஹாஸ்பிட்டல். இதான் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் பண்ணுவோம், விக்டோரியா ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் பெரிய ஹாஸ்பிட்டல். பில்டிங் தானே இந்த பில்டிங்கா? இந்த பெரிய பில்டிங்கு. அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம். நம்ம கீழே இறங்கிட்டோம்னா இங்கே ரைட்டில் போக போக பார்த்தீங்கன்னா இது வந்து மைசூர் ரோடு. இங்கே நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, நிறைய கமர்ஷியல் பில்டிங்கு, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிஸ்னஸ். நாங்களும் காரில் தான் போனோம். நீங்களும் ஒரு டைம் போய் பெங்களூர் கிட்ட தான் இருக்கு, ஆனால் போகிறதுக்கு பட்டு யாருக்குமே சீக்கிரமாக வந்து முடியாது. நீ ஓட்டுற எவ்வளோ அழகாக இருக்கும் மேலே போக போக. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.